சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் சுட சுட நீங்க வந்து இந்த அதிரசத்தை நீங்க சாப்பிடும் போதுல அவ்வளோ டேஸ்டியா அந்த ஜாகரி வந்து மெல்ட் ஆகிற அளவுக்குலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஜாகரியை வந்து தண்ணியில ஹீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வடிகட்டி திருப்பி நான் வந்து ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன். இது வந்து நீங்க வந்து நல்லா பபிள் அப் ஆகி வர முச்சில் கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாகரி வாட்டர் வந்து நீங்க வாட்டர்ல போட முச்சில் அது நல்ல சாஃப்டான பாலா வந்து தெரியணும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசி மாவு நான் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷா திரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பச்சரிசி மாவை நான் எப்படி பண்ணணும்னு கீழ லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதோட இந்த அச்சு வெல்ல பாகையும் நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேல கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி, அதாவது ட்ரை ஆகாத அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 6 to 8 ஹார்ஸ் நல்லா வந்து ஃபெர்மென்ட் பண்ண விடுங்க. உடனே ஃபெர்மென்ட் பண்ண அடுத்த நாளே நீங்க வந்து நல்ல நெய்லயோ இல்லாச்சுனா எண்ணெயிலயோ நீங்க பொரிச்சு எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தட்டி எடுத்த பிறகு நல்லா 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கீ எல்லாம் வந்து ட்ரிப் அவுட் ஆகிரும். ஃபைனலா உங்களுடைய அதிரசம் நல்லா ஃபிளாட்டா சூப்பரா ரெடி ஆயிரும். அதை நல்லா சுட சுட நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிருவீங்க.